3 ஈக்குவேஷன் உள்ள ஒன்று சொல்லிடு. ஏன்னா எரிச்ச போடுறீங்க, அதனால பார்த்துக்கோ. 2.10 எக்ஸசைஸு ஒரு 3 ஈக்குவேஷன் உள்ள ஒன்று சொல்லு, பொறுமையாக போட்டு கொடுத்துட்றேன். ஏன்னா ஷேர்ட் பண்ணணும், கரெக்டாக இது பண்ணணும், அதுக்காண்டி சொல்ல வரேன். 3 ஈக்குவேஷன் இருக்க மாதிரி சொல்லு. 4வது சம் இருக்கு, 5வது சம் இருக்கு, 6வது சம் இருக்கு, வரிசையா இருக்கு. 4ல் இருந்து 3 ஈக்குவேஷன் உள்ளது தான் பார்த்துக்கோ. ஃபர்ஸ்ட் 3 வந்து தான் 2 ஈக்குவேஷன் உள்ளது. 2ஆ 3ஆ? அதுவுமே உங்களுக்கு எப்படி சொல்ல முடியும்? 3வது ஈக்குவேஷன் அதான் நீ சொன்னா கேட்க மாட்டேன், எரிச்சப்படுவ. 3வது கணக்கை சொல்லு. நீ வச்சுக்கிட்டு 3rd சம் சொல்லு. அதெல்லாம் கேட்பாங்க. 3x + 5y 3ஆவதா? ரைட்டா? ரைட்டு, முடிச்சிட்டேன். சரி, ஆமா, இதை எடுத்துக்கடா. 3x + 5y டேய் கவனி = 0. 5y = அங்கிட்டு கொண்டு போ -45. சாரி டேய் 45. சரி, அப்போ +45. இதில் y கண்டுபிடிச்சா என்ன வரும்? y = -3x + என்னடா வரும்? 45/5. சரியா செஞ்சுட்டு இருக்கேன்னா பார்த்துக்கோ, அவசரத்தில் மாற்றி செஞ்சிடாம. இந்த படம் வரையணும், இந்த கோடு, அதுக்கு நான் பிளாட் பாயிண்ட் எடுக்க போகிறேன். டேபிள் நேற்று சொன்னதான் திருப்பி சொல்கிறேன் உன்ட்ட. எக்ஸுன்ற பாயிண்ட்டு ஒய் கிடைக்கணும். எக்ஸுக்கு 0 போட்டால் ஒய்க்கு என்ன வரும்னு பாரு. 3 பாயிண்ட் போட்டால் போதும், கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சு போட்டுக்க, பென்சிலில் போட்டுக்க. அதை ஃபுல்லாக ஒய் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். ஏய் கவனி, ஒய் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். இதில் எக்ஸுக்கு 0 போட்டுருந்தா ஒய்க்கு வந்து 9 5 = 45, 9 வரும். சரியான்னு பார்த்துக்க. சரி, வேற என்ன செய்யலாம்? ஒய்க்கு 0 போட்டு பார்க்குறியா? ஒய்க்கு 0 போட்டோம்னா இந்த சைடு 0 போட்டால் 5 × 0 0ன்னு வந்துடும். எக்ஸு கண்டுபிடிச்சோம்னா இது -45 வரும். கேன்சல் பண்ணிட்டோம்னா 15 என்ன வரும்? 15 வருமானு பாரு. எக்ஸுக்கு பார்க்க தெரியல, செய்ய தெரியல. ஒய்க்கு 0 போட்டோம்னா 5 × 0 0. அப்போ -3x + 45 = 0. +45 இங்கிட்டு வந்தால் என்ன ஆகும்? -45. 2 மைனஸை அடிச்சிடலாம். மனசை ஒருநிலைப்படுத்தி கற்பனை பண்ணுங்க, செய்ய முடியாது. அப்போ கீழே 3 கொண்டு வந்துடலாம். அப்போ அடித்தோம்னா 15 வருமானு கேட்குறேன். 15 × 3 என்ன வரும்? அப்படி யோசிங்க, இது ஒரு பாயிண்ட்டுன்னு அர்த்தம். அதுக்கடுத்து ஏதாவது ஒரு மைனஸ் பாயிண்ட்டை போடுறேன்னா போடு. மைனஸை பாயிண்ட்டை போட்டு அடித்தா கேன்சல் பண்ணுற மாதிரி யோசிச்சு போடு. என்ன போடலாம்? 2 போட்டால் என்ன வரும்? 3 2 சார் -2 போடு. அடிக்க முடியாதுல்ல. இல்லை 5 போடலாம். 5 போட்டால் கேன்சல் ஆகிற மாதிரி வரும். -5 போடு. எக்ஸுக்கு -5 போட்டால் என்ன வரும் அப்படின்னு பாரு. 5 3 சார் 15 + 15 60 சரிதானா? அப்போ 12 5 60 பாரு. ஏய் கரெக்டான்னு பாருங்க. நீங்கள் சரின்னு சொன்னா தான் செய்ய முடியலாம், தப்புனா தப்பாயிரும்ல. எல்லாரும் ஒன்று தான். கவனிச்சுக்குங்க, பார்த்துக்கோ. டேய் கவனிச்சுக்க. இதை பாயிண்டாக எழுதுறோம்னா, டேய் பாரு, இதை பாயிண்டாக எழுதுனோம்னா 15,0 0,9 -5,12. டே இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், கவனிச்சுக்கோ. இது ஒய். டேய் ஹரி கவனி, இது ஆர்ஜின். இந்த கோடை வரைய போகிறேன். 15,0 ப்ளஸில் தான் எக்ஸு 15. இப்படி வருமானு பாரு, இப்படி வருமானு பாரு. சரியான்னு பார்த்துக்கோ. கருப்பில் போட்டிருக்கேன், கருப்புலேயே போட்டுறேன் அந்த கோடை. 15,0. சரி, 0,9 இங்கே வருமானு பாரு. ஒயில் தானே 9, ஒயில் +9 தானே, புரியுதா இல்லையா? அடுத்த பாயிண்ட் எங்கே போகும்? -5,12. இப்படி தள்ளி இப்படி மேலே தானே போவேன். என்னடா இப்படி போட்டிருக்கேன், புரியுதான்னு பார்த்துக்கோ. எனக்குள்ள வச்சுக்கிறோமா? இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க இந்த பாயிண்ட்டை. ஏய் புரியுதான்னு பார்த்துக்கோ. இந்த இடம் அப்படின்னு வச்சுக்க. இந்த 3 பாயிண்ட்டை போட்டு சேர்த்துட்டேன். இந்த லைனு 3x + 5y ≥ 45. சரியான்னு பார்த்துக்க. இந்த லைனை எடுத்து எழுதிட்டேன். ஒரு வேலை முடிஞ்சு. இன்னும் 2 வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு சொல்கிறேன்னா, இங்கே பாரு, இங்கே கவனி, அது அப்புறம் வேணால் சொல்கிறேன். சரி, இந்த பாயிண்ட்டுக்கு ஷேட் பண்ணுவோம். இந்த கோடுக்கு ஷேட் பண்ண போகிறேன். இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம்.
அம்மா கொஞ்சம் கவனிச்சுக்க சொல்கிறத. இந்த இதில் வேணால் பாரு. இந்த கோட்டுக்கு கீழே தான் ஆர்ஜின் இருக்குது. அந்த கோட்டுக்கு கீழே தான் என்ன இருக்குது? ஆர்ஜின்னா 0,0. அப்போ 0,0 எடுத்து இதில் சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்ப்போம். இந்த இதில் 3x + 5y ≥ 45. நான் எடுக்கிறது 0,0 எடுக்கிறேன். சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பாரு. சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா ஆர்ஜின் உள்ள பகுதியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னா மேலே ஆப்போசிட்டில் பண்ணிடலாம். சரியா? இதில் போட்டால் என்ன ஆயிரும்? 0 + 0 ≥ 45. அப்போ 0 ≥ 45. இது தப்புல? இது தப்பு தானே? தெரியுதா தெரியலையா? அப்போ இந்த 0 இன்க்ளூட் ஆன பகுதி கிடையாது. அப்போ இதில் இந்த கீழே உள்ள பகுதி வராது. இதுதான் 0,0. இந்த பகுதி சேராது. சஸ்மிதா பார்த்துக்க, கீழே கீழே குடிஞ்சிட்டு இருக்காதீங்க. அப்போ கிடைக்க வேண்டியது இந்த பகுதி. இதுதான் ஆன்சர். அவன் சொன்னதுக்கு கொஞ்சம் பார்த்துக்க பொறுமையா. நீனா உன் இஷ்டத்துக்கு கோடை போட்டுட்டு மார்க் கேட்டினா கொடுக்க மாட்டாங்க. பார்த்துக்க, அதை அழிச்சிட்டும் நினச்சிடாத. அப்புறம் பார்த்துக்க, இருந்துட்டு போகுது. தனியாக நீ போட்டுக்க. ஒரு சின்ன சின்ன பாக்ஸ் மாதிரியே கிடைக்கும் கடைசியில் சொல்யூஷன். அதை ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிட்டிங்கன்னா போதும். இது ஒரு ஆன்சர். ஒரு ஆன்சர் எடுத்திருக்கேன். இன்னும் 2 ஆன்சர் கொடுத்துருந்தான், ஈஸியாக கொடுத்துருந்தான். என்ன கொடுத்துருந்தான்னு தெரியுமா? இந்த பாரு. x ≥ 0 ஒன்று கொடுத்துருக்கான், y ≥ 0 கொடுத்துருக்கான். நல்லா கவனி. 0 என்னடா அது? 0 திருப்பி கேட்குறேன். 0 பெருசு. 0 பெருசுனா இந்த இருக்கு 0. எக்ஸில் 0 பெருசு இதுவா? அப்போ இதில் அடிக்கணும். இந்த செஞ்சு காட்டுறேன் பார். செஞ்சு காட்டுறேன், பார்த்துக்கோ. எந்த சைடுக்கும் அடிக்கிறேன்னு பாரு. என்ன சார் கீழே போறிய அப்படின்னு நினச்சிடாத. இது எக்ஸுக்கு தான் நான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். எக்ஸுக்கு இது என்ன வேல்யூ தான்? கீழே பாசிட்டிவ் வேல்யூ தான். ஒய்க்கு என்ன அர்த்தம்? நம்ம அதை பற்றி பேசலை. நான் பாசிட்டிவ் மட்டும் தான் படிச்சுட்டு இருக்கேன். சரி, இந்த அடிச்சிட்டேன். இது ஒரு சைடு. இது நல்லா அங்கிட்டு இழுத்துருக்கேன். சரியான்னு பார்த்துக்கோ. அடுத்து ஒய்க்கு என்ன சொல்லியிருக்கான்னு பாரு. ஒய்க்கும் > 0 பெருசு. 0 பெருசுனா இந்த பகுதியா அந்த பகுதியா? மேலே உள்ள பகுதி. நல்லா யோசிச்சுக்கோ. இந்த மேலே உள்ள பகுதி அப்படின்னு சொல்லையில பார்த்துக்கோ. இந்த மேலே உள்ள பகுதி பாரு எப்படி அடிக்கிறோம்னு. இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல அடிச்சுட்டு இருக்கேன் பாரு. இப்படி போகணும். இங்கிட்டு வரேன். சார் என்ன சார் எங்க இதுக்கு ஒய் ஆக்சிஸ்ல மைனஸ் இருக்கு? ஒய் ஆக்சிஸ்ல எங்கே இருக்கு மைனஸ்? கீழே இருக்கு. தெரியுதா நான் சொல்றது? புரிஞ்சுக்க. சில பேர் வேற மாதிரி யோசிப்பிய. இது ஒய்க்கு இங்கிட்டு பிளஸ் அப்படிலாம் சொல்லலை. நான் எக்ஸ் ஆக்சிஸ்ல பாசிட்டிவ் இந்தா இருக்கு. அதான > 0. அப்போ அதை ஃபுல்லாக கவர் பண்ணி அடிச்சிரு. இந்தா இருக்கு. சர்ன்னு அடிச்சிட்டேன். ஒய்க்கு > 0னா மேலே உள்ள பார்ட்டு, இந்த மேலே உள்ள பார்ட்டு அப்படியே அடிச்சிடணும். அவ்வளோதான். அப்படி யோசிக்கணும். பார்த்துக்க சொல்லிட்டேன். இப்படி வரணும். இதுதான் இதில் அர்த்தம். இப்படி அடிச்சிருக்க பார்ட்டு தான் ஒய் > 0. இப்படி அடிச்சிருக்க பார்ட்டு தான் எக்ஸ் > 0. இப்போ தெரியுதான்னு பாரு. நடுவில் ஷேடட் ஏரியா. இந்த ஏரியா தான் ஷேடட் ஏரியா தான் ஆன்சர். வேணா புக்கில் கொடுத்துருந்தாங்கன்னா பாரு, இல்லை சொல்யூஷன் புக் இருந்தால் பாரு. அது எல்லாமே மிங்கிள் ஆகிருக்கு பாரு. அதுதான் அந்த ஷேடட் ஏரியான்னு சொல்கிறது. இந்த இடம் புரியுதான்னு பார்த்துக்கோ. நீங்கள் தான் யோசிக்கணும். இதில் என்ன இருக்குது உனக்கு? யோசிச்சு பாரு. ஃபீஸபிள் சொல்யூஷன் சொல்கிறது ஷேடட் ஏரியான்னு சொல்லி அந்த இடத்துல நல்லா கருப்பாக வேணா அடிச்சு விட்ரு. இல்லையா எக்ஸ்ட்ரா லைனை போல அழிச்சு விட்ரு. டேய் ரிக்வயர்டு ஏரியான்னு எழுதி ஷேடட் ஏரியான்னு எழுது. ஷேடட் ஏரியானா இந்த சைடா தெரியாது. அதனால வேணா பென்சிலை வச்சு சர்றன்னு இதை வச்சு அழிச்சு விட்டுரு. இந்த ஏரியா மட்டும் வச்சிரு. நல்லா தெரியுதா பாரு. ஜன்னல் கம்மி மாதிரி இருக்கும். 4 ஏரியா இந்த இருக்கு. இந்த ஏரியாவோட இல்லை. இது 2 கட்டம் தான் இருக்கு. அதுதான் ஒன்று. புரியுதா? ஏன்னா 3 வரணும்ல. 3 வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 1 > 0 எக்ஸில் 2 இருக்கு. அப்போ 3 லைன் ஜாயிண்ட் ஆகிற இடத்த பார்க்கணும். இந்த இடம் தான் அந்த இடம். புரியுதான்னு பார்த்துக்கோ. ஏன்னா விளையாட்டுத்தனமா செஞ்சிடாம. அதான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கேன். பார்த்துக்க. இந்த இடம் தான் அந்த இடம்.
அது நல்லா நீ கரெக்டாக அடித்து கரெக்டாக போட்டு காமிச்சின்னா போடலாம். ஒரு லெவலுக்கு நிறுத்திக்க அப்படி ஸ்டெயிலாக. ஒரு லெவலுக்கு நிறுத்திட்டீங்கன்னா போதும். இதுதான் அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்கோ. அதனால் எழுத்தை கொஞ்சம் நல்ல நகட்டி எழுதிட்டிங்கன்னா சரியாக வந்துடும். அதுதான் ஆன்சரு. அந்த ஸ்டார்ட் பண்ண ஏரியா தான் ஆன்சரு. வேணா புக்கில் இருந்தால் எடுத்து பார்த்துக்க. இது மாதிரி போடணும். 3 ஈக்குவேஷன் கொடுத்துருந்தா 5 மார்க் தான். பொறுமையாக நிதானமாக ஒரு 2 சம்மு ஒரு சம் சேர்ந்து போட்டு பாருங்கள். நீட்டாக ஒரு பேப்பரில் போடுங்க. ஃபுல்லாக ஒரு சீட்டில் இந்த ரைட் சைடில் கணக்கை போட்டுட்டு படத்தை நீட்டாக போட்டு சேர்ந்து உட்காந்து செஞ்சு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆயிடும். இல்லைன்னா சிரமம். நான் திருப்பி சொல்கிறேன், உண்மையை தான் சொல்கிறேன். இதை சில பேர் நடத்தவே மாட்டாங்க, என்னத்தான் செஞ்சுட்டு போயிடுவாங்க. பொறுமையாக நிதானமாக நீ தான் எந்த சைடு சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு பார்க்கணும். நான் இதில் எடுத்தது 0,0 எடுத்தேன். அப்போ அந்த சைடை சாட்டிஸ்ஃபை பண்ணாதனால கீழே இது அடிக்கலை, அந்த கோட்டுக்கு மேலே அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எக்ஸு கிரேட்டர் தென் 0னா எக்ஸுக்கு பாசிட்டிவ் இந்த சைடு இருக்குது, அப்போ இந்த சைடு அடிச்சிட்டேன். ஒய்க்கு வந்து பாசிட்டிவ் எங்கே இருக்குன்னா மேலே இருக்குது, அப்போ மேலே அப்படி அடிச்சிட்டேன். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. சிம்பிளாக முடிச்சுக்கலாம் கணக்கை. பார்த்துக்கோ.